அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு ரூபா செட்டு. ஏற்கனவே காப்பர் நிக்கல் ஒரு ரூபா செட்டு போட்டோன்னா, இது எஃப்எஸ்எஸ் ஃபெராட்ரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு தான் எஃப்எஸ்எஸ்ன்னு பேர். 1992 to 2004 ஆல் இயர் ஆல் மின்ட், A to Z கம்ப்ளீட் செட்டு. ரொம்ப ரிஸ்கான கலெக்ஷன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாணயங்கள் மட்டும் முக்கியமானது, மற்றது காமன். 2004 மட்டும் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 350 ரூபா, 250 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. இது 4 நாணயம் சேர்ந்து 1050 ரூபாச்சு. இது கொஞ்சம் ரேர். அதுக்கப்புறம் 92லேருந்து 97 வரைக்கும் ஸ்கேர் ஆயிடுச்சு. ஸ்கேர் அடுத்த வருஷம் ரேர் ஆயிரும். இந்த வருஷமே ஸ்கேர் காயின்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொன்னேன், 92லேருந்தே 92லேருந்து எல்லாம் ஸ்கேர், கம்ப்ளீட்டு ஸ்கேர். 97 ஃபாரின் மின்ட் வரைக்கும், மெக்சிகோவுக்கு முந்தி உள்ள நொய்டா வரைக்கும் கம்ப்ளீட். ஒன்று விட இடையில காமன் கிடையாது, எல்லாமே ஸ்கேர். ரேரிட்டி ஸ்கேரு 92 to 97 வரைக்கும். அடுத்த வருஷம் ரேர் ஆயிரும், காயின் கிடைக்காது. இப்போவே காயின் கிடைக்க மாட்டேக்கு. 92 யார்ட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நானும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சமாக அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கேன். அதில் ஒரு 500 காயின் வச்சுருக்கணும்னு சொல்லி 2004 கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு 100-150 காயின் இருக்கும். இதெல்லாம் பக்கத்தில் உள்ள ரேட்டு, இந்த பக்கம் உள்ள ரேட்டு இதோட முடிஞ்சு, 2004 முடிஞ்சு. இது வரைக்கும் இதனுடைய ரேட்டு மொத்தம் 8250 ரூபா. இந்த ஒரு செட்டினுடைய வலைத்தளத்து ரேட்டு. புக்கு ரேட்டும் அதே ரேட்டு தான். புக்கும் வலைத்தளமும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு 90% கரெக்டாக தான் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு தரப்போகிறேன்னு நினச்சி யாரும் பயந்துடாதே, கொஞ்சம் பொறுங்க ஒரு நிமிஷம். 92 2 மின்ட்டு தான். மும்பை, ஹைதராபாத். நான் எப்போவுமே ஹைதராபாத்தை தான் முதல்ல வைப்பேன். இதில் மும்பை வச்சுருக்கேன். எப்போவுமே ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா தான் கடைசியில் வச்சுருக்கேன். ஹைதராபாத்து மும்பை 2 மின்ட்டு தான். 93ல் 3 மின்ட் வரும். ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 மின்ட்டுமே வந்துருச்சு. அதிலேருந்து கண்டினியூட்டு 4 மின்ட்டு வந்துடும். 95ல் 93 கூட 94 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 95ல் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 96ல் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. நொய்டா இருக்கும். எல்லாத்துலையும் அந்தந்த மின்ட்டு கரெக்டாக வச்சுருப்பேன். என்ன இது நொய்டா தெரியுதா? நல்ல ப்ளஞ்சாக இருக்குது, உள்ளே நல்லா குத்தி இருக்குது நொய்டா மின்ட்டு. 96 97 ஹைதராபாத் இருக்கும் தான் இருக்கும். ஹைதராபாத் எல்லாத்துலேயும் மின்ட்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். மும்பை 97ல் கொல்கட்டா எல்லாம் ஸ்கேர் தான், கம்ப்ளீட். நொய்டா அதுக்கடுத்து ஒரு மெக்சிகோ மின்ட்டு, ஃபாரின் மின்ட்டு. ஃபாரின் மின்ட்டில் என்ன ஒரு இருக்கும், ஒரு எம்மு கீழே போட்டு மேலே ஒரு டாட்டு கொடுத்துருக்கும். இதுதான் ஃபாரின் மின்ட். மெக்சிகோ, MO முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். 97லேருந்து தான் உங்களுக்கு ஃபாரின் மின்ட்டு கமெண்ட்ஸ் ஆகுது. 98 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியாவில் மின்ட் எப்படி இருக்கும், ஒரு ரவுண்டு போட்டு அது உள்ள ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். இது ஸ்லோவேகியா. 99 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா ஃபாரின் மின்ட்டு, ஸ்லோவேகியா. 2000ல் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டானா ஒன்றும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். மும்பை இருக்கும், நோ டவுட்டு. அதுலேயும் ஒரு ஃபாரின் மின்ட் உண்டு, நொய்டா, ஸ்லோவேகியா. 2001ல் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியா. 2002ல் ஹைதராபாத்தான்னு பார்ப்போமா, ஹைதராபாத் மின்ட்டு
ஹைதராபாத்து, மும்பை காயின் எப்படின்னு பார்த்துக்கோங்கண்ணே. மும்பை, கொல்கட்டா, நொய்டா, அவ்வளோதான். ஃபாரின் மின்ட் கிடையாது. இது 2003 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 2004 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. A to Z கம்ப்ளீட் செட்டு, வெரி ரேர் கலெக்ஷனு. டோட்டல் ஒர்த்து 8250 ரூபா. நான் கொடுக்குறது ஒரு 5000 குறைச்சிக்கோங்க, ஒரு 3250 ரூபா கொடுங்க. இதுக்கு மேலே இது நீங்கள் வந்து அந்த நாணயத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய உழைப்பை பார்க்கணும். இதை கலெக்ட் பண்ணுறது, தேடுறது, உழைப்பு, மின்ட் வாய்ஸாக எடுக்கிறது, ஃபோல்டர் போட்டுறது, பின் அடிக்கிறது, உங்களுக்கு நான் ஏலம் விட்டுறது, நீங்கள் வாங்குறது, நான் உங்களுக்கு அனுப்புறது, இது எல்லாமே நீங்கள் கணக்கில் வைக்கணும். நாணயத்தை மட்டும் கணக்கில் வைக்கக்கூடாது. உங்களுக்கு சில நாணயங்கள் கிடைக்கும், சில நாணயங்கள் கிடைக்காது. நானே பிரித்து போட்டதில் சில முக்கியமான வருஷத்தை இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன். சில வருஷங்களில் உள்ள சில மின்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அதை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிடுவீங்க, அப்போ டிமாண்ட் ஆகிரும். அப்படியே வரட்டும், பார்ப்போம். இப்போ இந்த ஒரே ஒரு செட்டு தான், அற்புதமான செட்டு, அழகான செட்டு, வெரி லோ ப்ரைஸ். 8250 ரூபாய்க்கு 5000 ரூபாய் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். வெறும் 3250 ரூபா மட்டும் கொடுங்க. அந்த 3250 ரூபாயுமே இந்த நாணயங்களுக்கு அல்ல, இதை சேகரித்து வைத்த எனக்கு உரிய கூலி. அவ்வளோதான். வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரு காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி, தேதி இது இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். தேதி இருக்குது. ஒரு 23 வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு இடத்துல பணியில் இருக்கும் பொழுது, அன்றைய தினத்தந்தி பேப்பர், நாணயம் இல்லாத நாணயம் அப்படின்னு ஒரு பேப்பர், 2001 உள்ள காயினு, ஹைதராபாத்து மின்ட்டு. இது தினத்தந்தி 17/8/2003, 23 வருஷம் ஆச்சு. இப்போவே நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை உண்மையான நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய இருந்து சேர்த்துக்கிட்டு வரேன், ஒரு 26 வருஷத்துக்கு முந்தி இருந்து சேர்த்துட்டு வரேன், 2000 நான் சேர்த்துக்கிட்டு வரேன், 99 ஆரம்பித்தேன் அப்படிலாம் நான் சில பதிவுகளை சொல்லுதேன்ல, அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா 2003 என்னுடைய கலெக்டிங் வரைச்சமையும் இது என்கிட்ட வருது. இந்த செய்தி நாணயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானோ என்னவோ சில்லறைகளுக்கு, காசுகளுக்கு நாணயம் என்று பெயர் வைத்தார்கள் போலும். ஆனால் படத்தில் காணும் இந்த ₹1 நாணயத்துக்கு நாணயம் இல்லை பாருங்கள். அரையும் குறையுமான முத்திரையுடன் மதுரை ஊமச்சிகுளம் சந்தைக்கு வந்த இந்த நாணயம் பலரையும் புருவத்தை உயர்த்த வைத்தது. நாணயமே, நீ போலியா அசலா? உனக்கு நாணயம் என்ற பெயர் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு முடிச்சிருக்காரு அந்த செய்தியாளர். இதுதான் அந்த நாணயம். நீங்கள் பார்க்குற அதே நாணயம் இது. அவர்கிட்ட கொஞ்சம் 10-20 நாணயம் இருந்துச்சு, ஒன்று கூட தரமாட்டேன்ட்டார் மனுஷன். நான் மதுரைக்கு போய், ஊமச்சிகுளம் போய், சந்தைக்கு போய் இந்த செய்தியை கொடுத்தது யாருன்னு விசாரித்து, தினத்தந்தி பத்திரிகை நிருபர், அந்த ஏரியா நிருபரை கான்டாக்ட் பண்ணி அவர் என்னை கூட்டிகிட்டு போய், ஏன்னா நான் அடிக்கடி மதுரைக்கு போவேன். அப்போ மதுரை மத்திய சிறைக்கு அடிக்கடி போய் உள்ளே இருக்க மாட்டேன், கைதிகளை எடுத்து இது நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வேண்டி வருவேன். அப்போ ஊமச்சிகுளத்துலேருந்து இப்போ காவலர்கள்லாம் வருவாங்க. அவருடைய தொடர்பை நான் ஏற்படுத்தி நான் போய் பார்த்தேன் நேரடி. அப்போ ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. 2000 வந்துருச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிரபலம் கிடையாது, ரொம்ப ரேர். ஆனால் அப்போ நானும் வச்சுருந்தேன், நோக்கியா வச்சுருந்தேன், சின்ன ஃபோனு. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு அதில் பரிச்சயம் கிடையாது. ஏதோ ஃபோன் வந்தால் பேசுவோம், இல்லை நாங்கள் ஃபோன் வந்தால் போவோம், அதில் சும்மா நோண்டிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன குட்டி ஃபோன் நோக்கியா. அதுக்கப்புறம் மோட்ரோலான்னு சொல்லி ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். அப்போலாம் 2000 ஆயிடுச்சு. இந்த நாணயத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10-20 நாணயம் வச்சுருந்தார். ஆனால் எனக்கு அந்த 2 நாணயம் கொடுத்தார், ஒன்று முன்பக்கமும் பின்பக்கமும் கொடுங்கன்னு சொல்லி. 2001 வருஷம் போட்டிருக்கா இந்த நாணயத்தில் பாருங்கள். 2001 வருஷம் போட்டிருக்கா 2001. இதே 2001 தான் இங்கேயும் போட்டிருக்கும். எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்க. அவர்கிட்டே நேரடியாக போய் வாங்கின நாணயம் இந்த நாணயம். ரெண்டு நாணயத்துக்கும் கம்மியாக தான் ஓடுத்தேன். ஆனால் அலைச்சல் அதிகம்.
ஒரு நாள் போச்சு. 2 பக்கமும் முத்திரை இல்லா ₹1 நாணயம் 50 பைசா. இது ₹1, இது 50 பைசா. ரெண்டுலேயுமே 2 பக்கமே முத்திரை கிடையாது. இதை இப்போ கவருக்குள்ளே வச்சுருக்கேன். இப்படி தான் வைப்பேன் எங்கேயுமே. இந்த மாதிரி வைப்பேன். வர்றவங்க இதை படித்து பார்த்துக்கணும், நாணயத்தையும் பார்த்துக்கணும், போய்கிட்டே இருக்கணும். இது ₹1, இது 50 பைசா. இந்த 50 பைசா வந்து ஒரு ஷிஃப்ட் எரர். அப்போ வந்து லைட்டாக ஷிஃப்ட் எரர். ஏன் விலை இருக்குன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் இதை. இப்போ இதை விட பாதி ஷிஃப்ட்லாம் வச்சுருக்கேன் நான் இப்போ. இது வந்து ஷிஃப்ட் எரரு ரொம்ப ப்ளென்ச் ஆகி டேமேஜ் ஆகி குண்டாக இருக்கும். இந்த இடத்துல குண்டாக பேடாக இருக்கும். இது ஷிஃப்ட் எரர் ₹5. வருஷம் 1996. இதுக்கு பின்னால் ஒரு அட்டை வச்சுருப்பேன். முன்னால் ஒரு சார்ட்டில் இதெல்லாம் பேப்பர் கட்டிங் எல்லாம் ஒட்டி நாணயத்தையும் கீழே வச்சு. அப்போ அந்த ஹோல்டர்லாம் கிடையாது. இப்போ தான் ஹோல்டர் நிறைய வாங்கியிருக்கேன்னு. அப்போ தான் அந்த ஹோல்டர் கிடையாது. ஒரு கையில் செல்ஃபோன் இருக்குது, ஒரு கையில் இதை வெளியில் எடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டேன்ப்பா. இந்த வருஷத்தை பக்கம் கொண்டு எடுத்தேன். 1996. அதில் மிண்டெலாம் தெரியாது, எல்லாம் டேமேஜ் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல தவறாக முத்திரை குத்தப்பட்ட ₹5 நாணயம். இதுக்கு பேர் அப்போ எரர் காயினுங்கிறதே எனக்கு தெரியாது. முதல்ல நாணயம் சேகரிக்க ஆரம்பித்த சமயம் உள்ளது, நாணயம் இல்லாத நாணயம்னு சொல்லி இந்த செய்தியும் இந்த நாணயத்தை முக்கியமாக நான் வச்சுருப்பேன். இப்போ இது யாருக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.